பரிசுத்த பாப்பரசர் புனித பிரான்சிஸ் நாளை காலை 9:45 அளவில் இலங்கையை வந்தடைய உள்ளார். கத்தோலிக்க மதத்திற்காக பாரிய சேவையாற்றி இறை சேவையில் இணைந்து கொண்ட பாக்கியம் பெற்ற பரிசுத்த பாப்பரசர் நாளை காலை இலங்கைக்கு வருகை தருகிறார். பல்வேறு துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளை தாங்கி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மறைபரப்பு பணியில் ஈடுபட்ட ஜோசப் அடிகளார் கண்டியில் மோட்சமடைந்தார். ஜோசப் அடிகளார் புனிதராக திருநிலைப்படுத்துவது கண்டியாயர் அதிவணக்கத்துக்குரிய வியானி பெர்னாண்டோ ஆண்டகையின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இடம்பெறுகிறது. நாளை மறுதினம் ஜோசப் அடிகளார் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது முழுமையடைந்துள்ளதாக பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கான தகவல் மற்றும் ஊடக மையம் தெரிவிக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் நாளை முற்பகல் 9:45 திறந்த வாகனத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இந்த வாகன தொடரணி கட்டுநாயக்க சீதுவ ஜாயல கந்தான வத்தல நவலோக்கு சுற்றுவட்டம் ஜப்பான் நட்புறவு பாலம் எங்குருக்கட சந்தி ஹமர் வீதி சங்கராஜ் மாவட்ட சந்தி மருதானை வீதி புஞ்சி பொரலை கனத்தி சுற்றுவட்டம் பௌத்தாலோக மாவட்ட வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனை நாளை மறுதினம் காலிமுகத்திடலில் நடைபெற உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் அருத்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பங்கு பெற்றும் விசேட ஆராதனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாளை முதல் இந்த ரயில் சேவைகளை முன்னெடுக்க உத்தேசித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LIR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், பண்டாரவளை, கண்டி, குருநாகல், புத்தளம், சிலாபம், மாத்தரை, காலி மற்றும் அழுத்கம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து கொழும்பு வரை இந்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் 14ஆம் தேதி காலிமுகத்திடலில் நடைபெற உள்ள விசேட ஆராதனைகளில் கலந்து கொள்ள உள்ள பக்தர்களுக்காக நாட்டின் பிரதான நகரங்களிலிருந்து விசேட பஸ் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கான பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசரின் வருகை முன்னிட்டு நீர்கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளை சுத்திகரித்து அலங்கரிக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் கட்டுநாயக்க மண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளும் இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டன. காலிமுகத்திடலை அண்மித்த பகுதி இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை வருகையை முன்னிட்டு இன்று முற்பகல் சித்திரை கண்காட்சி ஒன்றும் நடாத்தப்பட்டது. பரிசுத்த பாப்பரசரின் பரிசுத்தமான சந்தர்ப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சித்திர கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சித்திர கண்காட்சி இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.